இந்த உலகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நேரம், பணம், ஆசைகள், கனவுகள். ஆனால் வருடத்தில் ஒரு முறை இந்த ஓட்டத்தை நிறுத்தி மனிதனை மனிதனாக நினைவூட்ட வரும் ஒரு மாதம் உண்டு. அதுதான் ரமலான். ரமலான் என்பது வெறும் பசி சகிப்பதல்ல, வெறும் தாகம் தவிர்ப்பது அல்ல. ரமலான் என்பது உள்ளத்தை சுத்தம் செய்யும் மாதம். சூரியன் உதிக்கும் முன் சஹர், அல்லாஹ்வின் பெயருடன் தொடங்கும் ஒரு நாள். சூரியன் மறையும் வரை பசி இருக்கும், தாகம் இருக்கும். ஆனால் அதைவிட அதிகமாக இருக்கும் ஒன்று சுய கட்டுப்பாடு. நாக்கை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்கிறோம், கண்ணை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்கிறோம், கோபத்தை அடக்க கற்றுக்கொள்கிறோம். ஏனெனில் நோன்பு என்பது உடலை அல்ல, மனதை பயிற்சி செய்யும் ஒரு இபாதத். ஒரு மனிதன் தண்ணீர் குடிக்கலாம், உணவு சாப்பிடலாம், யாரும் பார்க்கவில்லை. ஆனால் அவன் குடிக்கவில்லை, அவன் சாப்பிடவில்லை. ஏன் தெரியுமா? அல்லாஹ் பார்க்கிறார். அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற நம்பிக்கைதான் நோன்பின் அடிப்படை. இஃப்தார் நேரம் நெருங்கும் போது வயிறு அல்ல, இதயம்தான் அதிகமாக துடிக்கும். ஒரு சிறிய பேரிச்சம்பழம், ஒரு துளி தண்ணீர், அந்த முதல் நொடி பசியை விட நன்றி உணர்வுதான் பெரிதாக தெரியும். அப்போதுதான் புரியும் நாம் தினமும் சாப்பிடுவது எவ்வளவு பெரிய நியாமத் என்று. ரமலான் நம்மை ஏழைகளை நினைக்க வைக்கிறது, பசியின் வழியை உணர வைக்கிறது, பரிவை கற்றுக் கொடுக்கிறது. அதனால்தான் ரமலானில் ஒரு இஃப்தார் கொடுத்தால் கூட அதன் சந்தோஷம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. பின் வருகின்ற கடைசி 10 நாட்கள் மன்னிப்பு தேடும் நாட்கள், கண்ணீர் சிந்தும் இரவுகள், துஆவால் நிரம்பும் நேரங்கள். அந்த இரவுகளில் ஒன்று லைலத்துல் கத்ர். 1000 மாதங்களை விட சிறந்த இரவு, ஒரே ஒரு இரவு, ஒரு வாழ்க்கையே மாற்றக்கூடிய இரவு. ஒரு தவறு செய்த மனிதனும் முழு மனதுடன் திரும்பினால் அல்லாஹ் மன்னிக்கும் இரவு. அதுதான் ரமலான். ஆனால் ஒரு கேள்வி, ரமலான் முடிந்த பிறகு நாம் யாராக இருக்கப் போகிறோம்? நோன்பு கற்றுக் கொடுத்த பொறுமை, பரிவு, சுய கட்டுப்பாடு அவை ரமலானோடு முடிந்துவிடுமா அல்லது நம் வாழ்க்கையோடு தொடருமா? ரமலான் ஒரு மாதம்தான், ஆனால் அதன் மாற்றம் ஒரு வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும். வரப்போகும் இந்த ரமலானில் நீங்கள் எதை மாற்றப் போகிறீர்கள்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.